தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். எப்ப நமக்கு அந்த சும்மா டொக்குன்னு வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது. எப்பவுமே அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் தேவைப்படுதுன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவேன் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பயங்கரமா பேசியிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா சுற்றுப்பயணத்துல கடைசி டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 7 விக்கெட் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணதன் மூலமா கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணி முதல் முறையா கேப்டவுன் மைதானத்துல முதல் டெஸ்ட் போட்டியை வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம் முதல் முறையா ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தான் டெஸ்ட் தொடர 1-1 அப்படின்ற கணக்குல சமன் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில். குறிப்பா சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், முகேஷ் குமார், பிரசித் கிருஷ்ணானு பிளேயிங் லெவன்ஸ்ல இருந்த பாதி பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் விளையாண்டதே கிடையாது. முதல் முறை விளையாடி இருக்காங்க. இருந்தாலும் கூட கண்டிஷன் மாதிரி சிறப்பாவே ஆடி இருக்காங்க. இந்த ரெண்டு போட்டிகள் கூட டெஸ்ட் தொடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 இன்னிங்ஸ்களையும் சேர்த்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மொத்தமாவே 50 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் தொடர்ல அறிமுகமான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அறிமுகமான போட்டியிலே சதம் விளாசி அசத்தி இருந்தாரு. ஆனா இந்த தொடர்ல அரிசதம் கூட அடிக்கல. இருந்தாலும் கூட செகண்ட் டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்ல எந்த ஒரு பயமும் இல்லாம பயங்கர அதிரடியா விளையாண்டாரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த அதிரடிக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி தான் இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பேசியிருக்காரு. இத பத்தி ஜெய்ஸ்வால் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் நல்ல மனநிலையோட விளையாடுறதுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா முக்கிய காரணமா இருக்காரு. பயங்கரமா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடைசி இன்னிங்ஸ்ல அதிரடியா விளையாடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். எப்பவுமே சிறந்த தொடக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட எண்ணமா இருக்கும். முதல் 3 இன்னிங்ஸை தவிர 4வது இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு சிறப்பா தான் ஆடி இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த சுற்றுப்பயணமானது நல்ல பாடமா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு கண்டிஷன்ல விளையாடுறது வித்தியாசமான உணர்வு கொடுத்திருக்கு. எங்கெல்லாம் முன்னேற்றம் காணணும் அப்படிங்கறத கத்து கொடுத்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில பால் ரொம்ப வித்தியாசமா வருது. எல்லாத்துக்குமே நான் தயாரா தான் இருந்தேன். நிச்சயமா இந்த ஒரு போட்டி ரொம்பவே சவாலா இருந்துச்சு. அடுத்தடுத்து வெளிநாட்டு போட்டிகள்ல சந்திக்க போற சவால்களுக்கு இந்த ஒரு போட்டியை அறிமுகம் கொடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா அடுத்தடுத்த போட்டிகளை கம்பேக் கொடுப்பேன். எனக்குன்னு எந்த ஒரு ஸ்டைலுமே கிடையாது. என்கிட்ட என்னைக்குமே அட்டாக்கிங் கிரிக்கெட் தான். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நிர்வாகம் என்ன சொல்றாங்களோ அதற்கு ஏத்த மாதிரி என்னோட அணுகுமுறையை மாற்றம் செய்வேன். டெஸ்ட் கிரிக்கெட்ல முதல் நாள் ஆட்டம் அப்படின்னா என்னோட பேட்டிங் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா 4வது இன்னிங்ஸ் அப்படின்னா என்னோட ஆட்டத்துல கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இளம் வீரர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சிறப்பா பேசியிருக்காரு. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்.